அதிமுக செதறி கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலமே போயிடுச்சு. ஒவ்வொருத்தராக வெளியே போகிறார்கள். கரூர் சம்பவத்தை எந்த தலைவரும் கையாளாத அளவுக்கு அவர் வந்தாரோ வரலையோ அதை பண்ணியோ நீங்கள் இல்லைங்க, உங்களுக்கு இல்லைங்க பொறுப்பு இருக்குது. ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு இது எப்படி பண்ணணும், உங்களுக்கு அதில் போய் பெரும் பொறுப்பு இருக்குது. நீங்கள் கட்சி தலைமைக்கு எதிராக வெளியே வந்து பொதுவெளியில் கட்சியை பிரச்சனையாக்குற வகையில் பேட்டி கொடுக்குறீங்க, கட்சி தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுக்குறீங்க. இதுவே கட்சி விரோத நடவடிக்கை. இப்போ தேவர் ஜெயந்தி விழாவுக்கு போகும்போது இந்த மாதிரி காரில் ஏறி போகிறாரு. தேவர் ஜெயந்தியில் கலந்து கொண்டதற்கு எனக்கு கிடைத்த தண்டனை அப்படி திசை திருப்புறாரு. தேவர் ஜெயந்தியில் கலந்து கொண்டதுக்கு யாராவது தண்டனை கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் யார் கூட போய் கலந்துக்கிட்டீங்கன்றதான் பிரச்சனை. அண்ணாமலை, தாவேகா, டிடி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்க போகிறாங்க. இது அண்ணாமலைக்கும் தாவேகாக்கும் தெரியுமா? டிடிவி வளரிட்டு இருக்காரு. ஸ்லீப்பர் செல்னு சொல்லியிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? ஸ்லீப்பர் செல் என்ன ஆச்சுன்னே தெரில, ஸ்லீப் ஆயிடுச்சு போல, தூங்கிடுச்சு. ஒரு அரசியல் தலைவராக இருக்க வேண்டிய பொறுமை, சகிப்புத்தன்மை, நேரம் பார்த்து இயங்குவது, இது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. இன்றைக்கும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய மாசு இருக்குது. அந்த மாசம் ஏடிஎம்கேயோட சேர்ந்து இணைஞ்சி ஒரு ஒற்றுமையாக போனார்னா மிகப்பெரிய லீடராக அவர் தான். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் நீக்கத்துக்கு அப்புறம் ஊடகங்களில் ஒரு கட்டமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. ஆமாம், ஓபிஎஸ் போனதுனால போயிடுச்சு. கொங்கு மண்டலத்திலையும் செங்கோட்டையனால் வந்துட்டு அதிமுகவுடைய கோட்டையை பிடிச்சிட்டாங்க திமுக அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்கே பண்ணப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? செங்கோட்டையும் போகும்போது செங்கோட்டை எடுத்துகிட்டு போயிடுறாரு, அப்புறம் திமுக எப்படி பிடிச்சிச்சு? ஆமாங்க, உண்மைதான். தமிழ்நாடு முழுவதும் இப்போ அதிமுகவுக்கு பேரிழப்பு. ஒவ்வொரு தொண்டர்களும் எப்படி எம்ஜிஆரை திமுகவிலேருந்து நீக்கின பொழுது சாரியாக இங்கே சென்னையை நோக்கி படம் எடுத்தாங்க. அப்போ எம்ஜிஆரை நீக்கினோன்னே இங்கே ஆயிரக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்காங்க. சத்யா ஸ்டூடியோவில் கூட்டம் அலமோதுது, கட்சி ஆரம்பிங்க, தனியாக நிற்கணும் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி செங்கோட்டையை நோக்கி சாரியாக தமிழகம் முழுவதிலிருந்தும் மக்கள் திரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கட்சி செங்கோட்டையை சொல்கிற இதெல்லாம் பாருங்கள். பாஜகவிற்கு துரோகம் செய்து விட்டார், தன்னை காப்பாற்றிய பாஜகவை கலட்டி விட்டு துரோகம் செய்தார். இப்போ பாஜக யார் கூட இருக்குது? அதிமுக கூட தான் இருக்குது. நாளைக்கு இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா டபுள் டிஜிட்டில் பாஜக அடிக்குமா அடிக்காதா? எடப்பாடி பழனிசாமி இந்த அண்ணாமலை மாதிரி மற்றவங்க மாதிரி ஏதாவது வீம்பு பிடிச்சாருன்னா தாவேகா வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிப்பார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? சேர்த்துக்குங்க, பேசிக்குவோம், பண்ணுவோம், மெகா கூட்டணி அமைப்போன்றார். அந்த கௌரவத்தை அவங்களும் கொடுக்குறாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்க, இந்த மாதிரி விஷயம் பேசியிருக்கோம், நாங்கள் கூட கொஞ்சம் ஒன் ஸ்டெப் கீழே இறங்கிறோம், விஜய் அந்த இடத்துல இருக்கட்டும், நம்ம வந்து கூட்டணி அமைப்போம், திமுகவை ஜெயிச்சா போதும், திமுகவை தோற்கடித்தால் போதும் அப்படின்னு. அதான் ஒரே குறிக்கோள், ஒற்றை குறிக்கோளில் என்ன. இது பாசிட்டிவ் தானே? கண்டிப்பாக. கிட்டத்தட்ட 75% விஜய் இது என்டிஏ நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கார். ஒரு 25% அவங்கள்ட்ட தயக்கம் இருக்குது. அது உடையலாம், இல்லை தனித்து போகலாம், அது அப்புறம் கதை. ஆனால் பெரும்பாலும் சான்சஸ் இப்படி இருக்குது. டிசம்பர் ஜனவரியில் ஒரு வேளை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு இது நடக்கும் பொழுது பாசிட்டிவாக தானே போகுது. அப்படி ஒரு கட்சியை பாசிட்டிவாக கொண்டு போகிறவர், ஒரு கட்சியை, அந்த கட்சியை ஒன்று இல்லாமல் ஆக்கி கூட்டணியை உடைச்சி 10 தோல்வி பழனிசாமின்னு கொண்டு வந்து இனி அவர் ஒன்றுக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு பண்ணி படுதோல்வி அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது பண்ணி நாளை நம்மதே 40 நம்மதையும் ஜெயிச்சு பார்த்தா 22%, 1% கூடவே வாங்கியிருக்கு. இத்தனையும் ஒரு முயற்சியே எடுக்கலை. கண்டிப்பாக. யாராவது துட்டு செலவு பண்ணி நிற்கிறவனா நின்றுங்கப்பா அப்படின்ற லெவலில் தான் இருந்தாங்க. பல பேர் நான் நிற்கல. கேபி முனுசாமிலாம் கிருஷ்ணகிரியில் நின்று செலவழிச்சிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம், பண்ணலை. அந்த மாதிரி பலரும் வந்து ஒதுங்கினாங்க. சரி வேணாம் பார்த்துக்கலாம், எல்லோரும் 2026 தான் நம்ம குறிக்கோள்னு பிஜேபியை விலக்கி வைத்து பின்னர் இந்த 2 பேரும் இணைஞ்சாதான் இவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும்ன்ற தெரிஞ்ச உடனே பிஜேபி நாடி வருகிறது. அங்கே இறங்கி போய் சொல்கிறாங்க அடிமைப்பாடி அது இதுன்றமா. இறங்கி போகாமல் உங்களுக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை, எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இங்கே ஏன் கூட்டணி உடைஞ்சுது? இந்த நபர் தான் அண்ணாமலை எங்கள் பொதுச் செயலாளரை மரியாதை குறைவாக பேசினார். திரும்ப சுட்டி காண்பித்தோம், என் கருத்திலிருந்து நான் மாற மாட்டேன்னு பேசினார். அண்ணா அவர்களை மரியாதை குறைவாக பேசினார். எல்லாவற்றிற்கும் மேலாக கட்சியுடைய பொதுச் செயலாளரை கடுமையாக பேசினார்.
திமுகவை எந்த இடத்துல வைக்கிறாரோ அதே இடத்துல அதிமுகவும் வைப்பேன்னு சொன்னார். இது எல்லாம் கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. வேறு வழி இல்லாமல் ஒதுங்குறோம். இப்போவும் சொல்கிறோம், எங்களுக்கு பாஜக பிரச்சனை இல்லை, இவரை இது பண்ணுங்க, நாங்கள் வர்றோம். அவங்களும் என்ன, எப்பா எங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு, நம்ம ஒழுங்காக இருந்தால் 15 சீட்டு கிடச்சிருக்கோம், தேவையில்லாமல் இழந்தோம், ரைட் நாங்கள் ஒத்துக்கிறோம், அவரை நீக்கிறோம். அப்புறம் அந்த 2 பேர் அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதில் தலையிடாதீங்க. அண்ணாமலையுடைய முதல் வேலையை டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் அணைச்சிக்கிட்டு நம்ம கட்சிக்கு அதிமுக அந்த கூட்டணிக்கு எதிராக வேலை பண்ணார். டிடிவி தலைமையில் அதிமுக வரும்ன்றலாம் பேசினார். இது குழந்தைத்தனமானது. அவர் வேற ஒரு கட்சி வச்சுருக்காரு, அவர் தலைமையில் இன்னொரு கட்சி எப்படி போகும்? இந்த மாதிரிலாம் பண்ணார். அதனால் அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். இது உள்கட்சி பிரச்சனை. ஓகே, அப்படியே வந்து சொன்னார். கரெக்டாக? ஆமாம், அமித்ஷா. அதற்கு பிறகு இவர்கள் உருட்டினாங்க, ஜெல்லாவாது ஜொல்லாவாது, அங்கே சண்டை, என்டிஏ அலையன்ஸ் ஆட்சியை பிடிக்கும். இது பொதுவான வார்த்தை. பார்த்தீங்களா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. ஏங்க முதலமைச்சர்னா அதிமுகவில் இருந்தாங்க முதலமைச்சர். பார்த்தீங்களா, எடப்பாடி பேரை சொல்லல. இப்படி எல்லாம் உருட்டினாங்க. இதையெல்லாம் மீறி நயினார் நாகேந்திரன்லாம் வந்த பிறகு ஒரு பாசிட்டிவான ஒரு அந்யோன்யமான ஒரு இது, இவர் அவங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறது, இவங்க எல்லாம் போய் கலந்துக்கிறதும், அவருடைய கூட்டத்துக்கு இவர்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறதும், இதுதாங்க கீழே தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை உண்டு பண்ணோம். கண்டிப்பாக. இப்போ இப்படியே போகும்போது தான் கரூர் சம்பவம். கரூர் சம்பவத்தை எந்த தலைவரும் கையாளாத அளவுக்கு எடப்பாடி கையில் எடுத்து தாவேகாவுக்கு ஆதரவாக, தாவேகா மேலே தாவேகா ஆதரவும் இல்லை, என்ன நியாயம், அவர் வந்தாரோ வரலையோ அதை பண்ணியோ, நீங்கள் இல்லைங்க, உங்களுக்கு இல்லைங்க பொறுப்பு இருக்குது. நான் முதலமைச்சர்ன்ற முறையில் சொல்கிறேன், இருந்த காலத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு இது எப்படி பண்ணணும் அப்படின்ற வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதில் பெரும் பொறுப்பு இருக்குது. இன்னொன்று, அவரை நீங்கள் கண்டிக்கிறீங்களா? ஏங்க அவர் இப்போ இருக்கிற மனநிலையில் அவர் எப்படி இருப்பாரோ, அவர் ஓடி போயிட்டாரோ எப்படிங்க சொல்லுவீங்க? அது தாவேகா தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய இதை உருவாக்குச்சு. இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ். கரூர் சம்பவத்தை எடுத்து இவர் அடிக்க ஆரம்பிச்சுன்னு இவங்க இது எல்லாம் இந்த சீட்டு கட்டு சரிகிற மாதிரி சரிய ஆரம்பிச்சிச்சு. இது இல்லாமல் அவர்களே போட்டு விஜய் அடிக்க அவர்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்க தெரியாமே அடிக்க ஆரம்பித்தாங்க. அது விஜய்க்கு எல்லாம் மாலையாக போய் விட ஆரம்பிச்சு. நீங்கள் என்ன அம்பு அடிப்பீங்க, புராண படத்தில் காமிப்பாலாம் அம்பு விடுவோம், அங்கே போய்ட்டு வாங்கி மாலையாக விடும். அந்த மாதிரி விழ ஆரம்பித்தோன்னா விஜய்க்கு ஒரு இது, நமக்கு நம்ம நிலைமை இப்படிலாம் இருக்குது, நம்ம இப்படி மூவ் பண்ணால் தான் கரெக்டுன்னு அவர் பேச்சுவார்த்தை தொடங்குறாரு. இது என்டிஏ தலைவர்கள் பேசுகிறார்கள். அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, நாங்கள் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, விஜய் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த. ஒன்று இங்கே பாத்தியா, ஏய் என்ன போட்டியா பாத்தியா, எடப்பாடியை ஒத்துக்கிட்டாரு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஏய் நாங்கள் சொன்னதும் உண்மை, அவர் சொல்கிறதும் உண்மை. பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்டிஏ லீடர்ஸ். எடப்பாடியோ அதிமுகவோ பேச்சுவார்த்தை நடத்தலை. அதே மாதிரி தாவேகா அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தலை. இதை தான் அவர் சொல்கிறாரு. நீ அவர்கிட்ட போயிட்டு என்டிஏ தலைவர்கள் நடத்துகிறாங்களான்னு கேட்டிருந்தா அதுக்கு தான் பதில் சொல்லியிருப்பாரு. அப்போது என்டிஏ தலைவர்கள் பேசுகிறார்கள் 2 சுற்று 3. அந்த தகவலை முறையாக இவர்கிட்ட கன்வே பண்ணப்படுகிறது. ரைட், ஓகே, இதெல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணோம். இதுதான் கூட்டணி தர்மம். இது ஒரு பக்கம் போகும்போது செங்கோட்டையனை இங்கேருந்து கிளப்பி விடுறாங்க. இதோடு சேர்ந்து இந்த ஊழல், நேரு ஊழல் விவகாரம், மற்ற விஷயங்கள்லாம், அந்த முறைகேடுகள், அது வந்து இடி வெளியிட்டு லெட்டர் எழுதணுன்னா அந்த விவகாரம் பெரிதாக பற்றி கொள்ளும். இப்போ என்ன பண்ணுவார், விவாதம் எப்படி போனோம், இடி கடிதம், டிஜிபி என்ன செய்வார், நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை போகுமா, தவிர்ப்பார்களா, டிபேட் போனோம். ஆனால் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணம் செட்டார். என்ன ஆகும், அன்னைக்கு டிபேட்டு. மறுநாள் ஓபிஎஸ் நீக்கும், சாரி எடப்பாடி இது செங்கோட்டையன் நீக்கும், என்ன ஆகும், அதை வச்சுக்கிட்டு உருட்டு. அப்போ இந்த விவகாரத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கானது. 3ஆம் நாள் தீவிர தேர்தல் சரிபார்ப்பு பண்ணி என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு இருந்தது. அப்போது செங்கோட்டையன் என்கிற நபரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இப்போது நான் செங்கோட்டையனுக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் சொல்கிற துரோகம்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவன் இப்போ வந்து ஒரு அம்மா புருஷன் முன்னாடி பிரிஞ்சிட்டாங்க. இவன் பாரு பொண்டாட்டியாவோ புருஷனே விட்டு அம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா கொடுத்து நடத்தினுக்கிறாங்க. ஏம்மா, அவங்க டைமில் இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, பிரிஞ்சிருந்தாங்க, அதை இப்போ தான் சேர்ந்து தானே பார்க்குறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நடுவில் பிரிஞ்சிருந்தாங்களே அப்படின்னா மறப்பது மன்னிப்பது தான் அரசியல்.
கண்டிப்பாக. நீ அப்படி பண்ண நான் இப்படி பண்ண இன்னைக்கு பிஜேபியை அப்படி திட்டுறாங்க பாசிச கட்சின்னு. 99 to 2004 ஒன்றா தானே இருந்தீங்க. அதனால் இது வந்து இப்போ அப்போ அந்த ஃபெயிலியரா அவங்க வாதம் எடுபடாது. இன்றைக்கி திக் ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிரிந்தவர் இவர்களெல்லாம் நீக்கி விட்டார்கள், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும். யார்? சசிகலா, டிடிவி நீக்கிறாங்க. நீங்கள் உள்ளே இருந்து ஒத்துக்கிட்டு தான் நீக்கினீங்க. அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க. அதற்கு பிறகு ஒரு 4 ஆண்டுகள் இந்த கட்சியில் இருக்கீங்க. அப்போலாம் வராத கோபம் இப்போ என்ன வருது? எடப்பாடி துரோகினா நம்பர் 1 எடப்பாடி தான். அப்போ கூட இருந்தீங்கன்னா இன்னொன்று ஓபிஎஸ்ஐ நீக்கிறேன். ஓபிஎஸ் நீங்களும் சேர்ந்து தான் பொதுக்குழுவில் உட்காந்து நீக்கிறீங்க. கண்டிப்பாக. அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ வெளியில் வந்து ஓபிஎஸ் என்னென்ன பண்ணார்னு உங்களுக்கும் தெரியும். எந்த வகையிலாம் சட்டசபை முதற்கொண்டு திமுகவுக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக, அண்ணாமலை எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்பட்டார்னு. அப்போது இது எல்லாம் டிடிவி கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம். அப்போ இவர்களை எப்படி உள்ளே கொண்டு வர்றது? நீங்கள் அதிகபட்சமாக என்ன பண்ணியிருக்கலாம், ஓபிஎஸ் டிடிவிக்கிட்ட எடப்பாடிகிட்டே சொல்லிவிட்டு கூட அவங்கள்ட்ட உள்ளே கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி பண்ணிக்குவோம். பிஜேபி கூட அவங்க இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் தூரமே வைப்போம். ஏன்னா ஓட்டு பிரியக்கூடாது. பிஜேபி சீட்டு கொடுத்து அவங்க பொறுத்துக்கிட்டோம். இதுக்கு நான் அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு உண்மையிலேயே அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கான தலைவர், பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சி. கரெக்டாக? ஆனால் இவர் கட்சியே ஒரு பக்கம் நிற்கிது, ஓபிஎஸ் டிடிவி வேணான்னு. இவர் மட்டும் வெளியில் வந்துட்டு ஓபிஎஸ் வேணும், டிடிவி வேணும். அதை கூட நேரடியாக சொல்ல வரல. பிரிந்தவர்கள் சேரணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா அப்போ நீங்கள் ஜெகத் ரட்சகன்லேருந்து போய் ஆரம்பிக்கணும். ஜெகத் ரட்சகன், சேகர் பாபு, முத்துசாமி, அவர் இவர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதிமுகவில் சேருங்க, பிரிந்தவர்கள் எல்லோரும் சேரணும்னு. ஏன்னா அவர் சொல்ல மாட்டேங்கிறார். யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, எடப்பாடி தான் தெரியுன்றார். அப்போ இதுலேயும் அவர் ஃபெயிலியர். இது எல்லாத்துக்கும் மேலாக என்னை நீக்கியது தவறு, எனக்கு 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும், நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்து நீட்டுறாரு. கரெக்ட். ஆலோசனைலாம் பண்ணியிருக்காரு. கரெக்டு. கட்சிக்குள்ளே ஏற்படும் மனஸ்தாபங்கள், கோபதாபங்கள் இது எல்லோரும் கட்சிக்குள்ளேயே விவாதிக்க வேண்டும். இது கட்சி பைலா. கண்டிப்பாக. கட்சி தலைமை, குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுத்தால் கட்டுப்பட வேணும். இதுவும் பைலா. கட்சி பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும். இது ஒரு பைலாவில் இது ஒரு இது. நீங்கள் இது ரெண்டையுமே பண்ணல. நீங்கள் கட்சி தலைமைக்கு எதிராக வெளியே வந்து பொதுவெளியில் கட்சியை பிரச்சனையாக்குற வகையில் பேட்டி கொடுக்குறீங்க, கட்சி தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுக்குறீங்க. இதுவே கட்சி விரோத நடவடிக்கை. அவர்கள் அதற்கே நீக்கியிருக்கணும். நீக்கலை. என்ன பண்ணாங்க? அதை மட்டும் பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க. சரி, ஒரு மூத்த தலைவர், நாளைக்கு இவங்க எடுத்துகிட்டு தான் இவரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க, அது இதுன்னு. ஏன்னா 77லேருந்து இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு. அதற்கு பிறகு நீங்கள் கெடு விதிக்கிறீங்க. கெடு முடியும் போது இன்னும் கெடுலாம் நான் விதிக்கலை, நீங்கள் தான் பத்திரிக்கையாளங்களா சொல்லிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டாப்புல. ரைட், அதெல்லாம் ஓகே. இப்போ தேவர் ஜெயந்தி விழாவுக்கு போகும்போது இந்த மாதிரி காரில் ஏறி போகிறாரு. அதற்கு ஒரே காரில் சென்றது தவறா? தேவர் ஜெயந்தியில் கலந்து கொண்டதற்கு எனக்கு கிடைத்த தண்டனை. அப்படி திசை திருப்புறாரு. தேவர் ஜெயந்தியில் கலந்து கொண்டதுக்கு யாராவது தண்டனை கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் யார் கூட போய் கலந்துக்கிட்டீங்கன்றதான் பிரச்சனை. இல்லை, அவர் தான் போனால் அதுலனா தப்பு இருக்குது, அவர் தான் போகிறார். அப்போ வருஷம் போனீங்களா? டிடிவியே 2017 நீக்கினாங்க. அப்போத்துலேருந்து நீங்கள் அவர் கூட போகிறீங்க அப்படின்னா ரைட்டு. இந்த வருஷம் மட்டும்தானே போகிறீங்க. ஓபிஎஸ் இந்த வருஷம் தானே போகிறீங்க. அப்போது நீங்கள் கட்சியில் என்ன சொல்லுவாங்க, அறிக்கை விடுவாங்க, இவரை இந்தந்த கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் இன்று முதல் கட்சியின் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்படுகிறார். இவருடன் கட்சியினர் யாரும் தொடர்பு கொள்ளவோ அல்லது பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளக்கூடாது. அதான ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் பொருந்தும். கண்டிப்பாக. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் தானே செய்வாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒரு இது 77லேருந்து இருக்கார், அவரை போய் நீக்கிட்டாங்களே அப்படி இப்படின்னு. முத்துசாமி அவருக்கு முன்னாடியிலேருந்து இருக்கார், 77 அமைச்சர். கண்டிப்பாக. அவரை நீக்கும் போது இதே வாதம் வைக்கப்பட்டதா? ஐயோ, அன்னையிலேருந்து இருக்கார், நேர்மையான ஒரு மனுஷன். திமுகவில் போயும் அவர் என்ன ஒரு நேர்மையான மனுஷராக தானே இருக்கார். அவரை வந்து சொன்னீங்களா? அவரை நீக்கி தானே அமிச்சிங்க. அந்த மாதிரி பல பேரை நீக்கி அமிச்சிங்கல்ல. இன்றைக்கி மட்டும் நான் செங்கோட்டைக்கு தனியாக ஸ்பெஷலு. அதனால் இவர் நடந்தது முற்றிலும் அவர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் தான் அவர் நீக்கி வைக்கப்படுகிறார். இந்த பதிலெல்லாம் இதை விட ஒரு படி மேலே போய் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார்.
பலரும் கேள்வி கணைகளை வேறு வேறு திசையிலிருந்து எய்தார்கள். எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். அதனால் செங்கோட்டையன் பேசுகிறதோ இல்லை அவர் மேலே திடீர் கரிசனம் இந்த இவர் சேகர் பாபு உள்ளிட்டவர்களுக்கு ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுகிற மாதிரி இப்படியே செய்து அதிமுகவை பலகீனமாக்குகிறார். அதிமுக பலகீனமாக தானே நீங்கள் விரும்புகிறீங்க? பலகீனமானால் உங்களுக்கு தானே லாபம், அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? அப்படி ஒவ்வொருத்தரும் ஐயோ பாவம் இந்த மாதிரி லாஸ்ட்டில் எடப்பாடி மட்டுமே இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தராக கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். யார பட்டியல் சொல்லுங்கள். 2017 டிடிவி சசிகலா, அதுக்கு பிறகு ஓபிஎஸ் எப்போ 22 23 பீரியடு. அதற்கு பிறகு ஒத்த ரோசா அன்னூர் ராசா, கரெக்டாக? அவர் கூட யார் போனா? யாருமே போகல. அடுத்து எனக்கு நான் உனக்கு நீ மைத்ரேயன், அவர் கூட யார் போனா? டிரைவர் கூட போகல, நான் வண்டியிலே உட்காந்துருந்தாப்புல. அதுக்கு அடுத்து தான் மாபெரும் தலைவர் மிஸ்டர் செங்கோட்டையன், இவர் கூட யார் போனா? யாரும் இல்லை. அந்த சத்யபாமா போனாங்களா? அப்படி எதுவும் இல்லை, அவங்கள வேலைக்கு வச்சுட்டாங்க, அவங்களும் போகல. அப்புறம் அந்த பண்ணாரி எம்எல்ஏ அன்றைக்கே போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். அன்றைக்கி சும்மா மரியாதைக்கு பார்க்க போனேன், வேறு ஒன்றும் இல்லைன்னா போனேன். யார் இருக்கா? இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க? அதிமுக செதறி கொண்டிருக்கிறது, கொங்கு மண்டலமே போயிடுச்சு, ஒவ்வொருத்தராக வெளியே போகிறார்கள். இன்றைக்கி பழைய தலைவர் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. 2011 பிறகு இவர் மேலே வந்த ஒரு புகாரில், குடும்பத்தினரே கொடுத்த புகாரில், கட்சியில் இருந்த அனைத்து பொறுப்புகளையும் பிடுங்கி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஓரம் கட்டி வச்சுருந்தாங்களா? இது எம்எல்ஏ மட்டும் இருந்தார். 2000 அதுவும் பிடுங்க முடியாதுல்ல, எம்எல்ஏ ஆனால் பேர் தான், அமைச்சராக இருக்கும்போது தானே பிரச்சனை வந்தது. அதனால் அமைச்சர் பதவி கட்சி பதவியெல்லாம் பிடிங்கி விட்டாங்க. 2016 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, அமைச்சர் ஆக்கலை. அவங்க இறக்குற வரைக்கும் இவர் எங்கே இருந்தார்? அமைச்சராக இல்லை. யார் இதில் அமைச்சரானார்? எடப்பாடியார். அவங்க இறக்குற வரைக்கும் டிடிவி கட்சிக்குள்ளேயே வரல, ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரல. யார் அப்புறம் சேர்த்தா? சசிகலா உள்ளே சேர்த்தாங்க. அவங்க போகும்போது இவரை பூச்சலாக்குறாங்க. டிடிவி அதிமுககாரா? இன்றைக்கி வாரிசு உரிமைன்னு பேசுகிறார்ல, வாரிசு கட்சி ஆகிவிட்டது அதிமுக. டிடிவி யார்? கிளை கழகத்திலேருந்து அதிமுகவில் உழைச்சி வந்தவரா? கிடையாது. அப்போ இவர் சசிகலாவுடைய உறவினர்ன்றதுனால ஜெயலலிதா இவரை அதிமுக பொருளாளராகவே ஆக்குனாங்க. அப்போ இவருடைய ஹிஸ்ட்ரின்னா அடிமட்டத்திலேருந்து உழைச்சி வந்து பொருளாளர் ஆனாரா? இப்போ ஓபிஎஸ் ஆனார், இவர் எடப்பாடி ஆனார், அந்த மாதிரி இப்போ செங்கோட்டையன் ஆனார், அது மாதிரி ஆனாரா? நேரடியாக பொருளாளர், நேரடியாக பெரியகுளம் எம்பி, கரெக்டாக? கண்டிப்பாக. அது வாரிசு தானே? சரி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு சசிகலா மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் இவரை கிட்டே சேர்க்கலை. ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா அவரை கூப்பிட்டு துணை பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க. அது இவருடைய கட்சி பணியை பாராட்டியா, வாரிசு அடிப்படையிலையா? இதற்கு செங்கோட்டை என்ன சொல்ல போகிறாரு? இன்றைக்கி நீங்கள் யாருடைய டீமாக இருந்து இயங்குறீங்களோ அந்த டீம் வாரிசு கட்சி மட்டும் இல்லை, குடும்ப கட்சி. வாரிசுன்றது ஒருத்தர் கட்சியில் இருக்க ஒரு புள்ள வர்றது, அவர் பேரன் வர்றது. இப்படி குடும்ப கட்சின்றது அந்த குடும்பத்தை தவிர யாருமே அந்த கட்சியில் எந்த பொறுப்பும் வர முடியாது, தலைமை பொறுப்பு. அப்போ அதை பற்றி என்ன பேச போகிறீங்க? என்ன திடீர்னு வாரிசு கட்சி, அப்புறம் கொடநாடு குற்றவாளி, கௌரவமாக வெளியே போயிடணும். போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து அவருக்கு தான் மரியாதை குறைவாக மாறும். இதுதான் இன்றைக்கி செங்கோட்டை நிலைமை. இவருக்கு பிரச்சனைன்னு கூடகிற அங்கே அடித்தா இங்கே வலிக்கணும்னு சொல்லுவார்ல, அந்த படத்தை சொல்லணும். அங்கே அடித்தா இங்கே வலி, இங்கே அடித்தா இங்கே தானே வலிக்கணும். ஆனால் அங்கே அடித்தா இங்கே வலிச்சது. நான் சொல்லிக்கொள்கிறேன், லட்சுமண ரேகையை தாண்டி விடுவேன். நான் பார்த்து உன் அதிமுக தலைவர்கள் என்னை விமர்சிக்கிறார்கள். யாருங்க விமர்சிக்கிறா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். உங்கள் பக்கமே திரும்புறதில்லை, அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது. ரெண்டாவது, மோடியும் அமித்ஷாவும் நேர்மையான ஆட்சி செய்கிறார்கள், நேர்மையான முறையில் கட்சியை வைத்துட்டு தான் நான் இருக்கிறேன். அது இல்லை என்றால் தூக்கி போட்டு போயிடுவேன். அப்போனா அவரை மிரட்டுறீங்க, தூக்கி போட்டு போயிடுவேன்னு. சார், இப்போ ஊடகங்களில் இன்னும் ஒன்று சொல்லப்படுது எப்படின்னா, அண்ணாமலை, தாவேகா, டிடி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இப்போ ஊடகங்களில் பரப்பப்படுது சார். இது அண்ணாமலைக்கும் தாவேகாவுக்கும் தெரியுமா? டிடிவி வளரிட்டு இருக்காரு ஒரு மாபெரும் கூட்டணி. இந்த ஸ்லீப்பர் செல்னு சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக. அதிமுக ஆட்சி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், அடுத்த வாரம் பாருங்கள், ஒரு எங்கள் ஆளுங்க இருக்காங்க, ஒரு 20-25 பேர் உள்ள ஸ்லீப்பர் செல் அப்படியே வந்துடுவாங்க. யாருங்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்போ வரும்போது பாருங்கள். இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுவாங்க தெரியுமா? நான் சின்ன வயசுலாம் ரொம்ப ஏமாந்துக்கிறேங்க. கீரி இங்கே ஓடிட்டுருக்கோம் கயிறு கட்டி, பாம்பு இங்கே மூடி திறந்து தட்டினோன்னு அது படம் எடுத்து நிற்கும். இங்கே பார் பாம்பு, இதே பார் கீரி, 2 பேருக்கும் ஆகாது. இவங்க 2 பேரும் இப்போ எப்படி சண்டை போடுவாங்க போகிறாங்க பார் அப்படின்ட்டு வச்சுட்டு
அது இதுன்னு உருட்டிக்கிட்டு இது சுடுகாட்டில் போனது ஏற்று அப்படி இப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் பாம்பு கீரி சண்டையை விட மாட்டான். அந்த மாதிரி இவர் ஸ்லீப்பர் செல் 2021 முடிஞ்சு போச்சு. ஸ்லீப்பர் செல் என்ன ஆச்சுன்னே தெரில, ஸ்லீப் ஆகிடுச்சு போல், தூங்கிடுச்சு. அது மாதிரி இப்போ சொல்கிறாரு, ஒரு யாரும் எதிர்பாராத கூட்டணி ஒன்று அமைய போகுதுன்றாரு. இதுதான் கதை தான். இந்த கூட்டணி இப்படி சொல்லிட்டே இருப்பார், தேர்தல் முடிஞ்சிடும், யாரும் போய் அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, அவங்க பரபரப்பில் ஓடுவாங்கள்ல, அது போயிடும். அண்ணாமலை நீங்கள் இவர்களை உருவாக்குனது, நீங்கள் செங்கோட்டை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அண்ணாமலையும் ஒரு வகையில் காரணம். இவர்களை வைத்து கொண்டு ஏதாவது பண்ணலான்னு நினச்சார். அண்ணாமலை நினச்சது எல்லாமே தலைகீழாக போச்சு. டெல்லி பிஜேபி நமக்கு இங்கே கால் ஊன்னோன்னா ஏடிஎம்கே தான் பெஸ்ட்டு பார்ட்னரு தற்போதைக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வளர்ச்சியில் அது வேறு விஷயம். ஒரு காலத்தில் ஏடிஎம்கே எதிராக நிற்கலாம், பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டு சேரலாம், இல்லை பிஜேபியும் தாவேகம் கூட்டு சேர்ந்து டிஎம்கே ஏடிஎம்கே சேரலாம், அரசியல் எதுவும் நடக்கலாம். அதனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம கால் தனியாக ஊன முடியாது. அதுக்கு தான் கரெக்ட் முடிவு எடுக்கும் பொழுது அதற்கு தோதாக சில நடவடிக்கைகள் தேசிய கட்சிகள் எடுக்கும். கண்டிப்பாக அதை மாநில தலைவர்கள் ஏற்றுக்கணும். பொறுமையாக இருந்தால் அடுத்த கட்டம் நகரலாம். நாளைக்கே ஏடிஎம்கேக்கு எதிராக இது பண்ணோன்னா அன்றைக்கி அண்ணாமலை கூப்பிட்டு நீ தான் தலைவருன்றாங்க, அடி போல அப்படின்வாங்க. இது இயற்கை. ஆனால் இவர் தனி மனிதர், இவர் அரசியலில் பக்குவப்படலை. இவர் ஒர்க்கெலாம் ஓகே, இவர் வேறு லெவலு. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக இருக்க வேண்டிய பொறுமை, சகிப்புத்தன்மை, நேரம் பார்த்து இயங்குவது, இது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. இன்றைக்கும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய மாசு இருக்குது. அந்த மாதம் ஏடிஎம்கேயோட சேர்ந்து இணைஞ்சி ஒரு ஒற்றுமையாக போனார்னா மிகப்பெரிய லீடராக அவர் தான் ஆவார். ஆனால் அவரால் அதை சகிச்சிக்க முடியல. அவருடைய இயல்பு மனநிலையிலேயே அதிமுக எதிர்ப்பு இருக்குது, அவர் ரத்தத்துலேயே. திமுக எதிர்ப்பு மனநிலை இல்லை அவர்கிட்ட. அது ஒரு இதுக்காக தான் அடிக்கிறாரே தவிர இயல்பாக அதிமுக மேலே அந்த கோபம் இருக்குது. அப்போ அதிமுக உடையிறத அவர் விரும்புகிறார். அதில் வந்தது தான் இந்த விஷயங்கள்லாம். உனக்கு நான் எதிரி நண்பன்ற மாதிரி டிடிவி ஓபிஎஸ்லாம் சேர்த்துக்கிட்டு உருட்டிட்டு இருந்தது. இப்போது அண்ணாமலை இந்த பிரச்சனைக்கு பிறகு அண்ணாமலை மேலே கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று மறுபடியும் ஒரு 2-3 நாள் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காரு. தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்குலாம் அண்ணாமலை போக மாட்டார். அது அவரே சொல்லிட்டார். அந்த அளவுக்கு வசதியும் இல்லை, பண்ணவும் முடியாது, அவருக்கு தெரியும். கண்டிப்பாக தனி கட்சிலாம் ஆரம்பித்து போனி ஆகாது தெரியும். இன்னொன்று, அவர் பண்ணுற வேலைக்கெல்லாம் அவரை விட்டு வச்சுருக்காங்கன்னா அவர் பாஜகவில் இருக்கிறதுனால தான் விட்டு வச்சுருக்காங்க. பாஜக விட்டு வெளியில் பாஜக எதிராக அரசியல் பண்ணார்னா அவங்க வேறு மாதிரி நடவடிக்கை எடுத்துருவாங்க. அண்ணாமலையுடைய மரியாதையும் போயிடும். நிச்சயமாக அண்ணாமலைக்கு மரியாதை இருக்கிறதுக்கு காரணமே அவர் பாஜகவில் இருக்கார், மத்திய அரசோட திமுக எதிர்த்து அடிக்கிறாருன்னு. இவர் இந்த கொள்கை எல்லாத்தையும் விட்டுட்டு அதிமுக எதிர்ப்பு தான் அப்படி இப்படின்னு போனார்னா ஆடிக்காலத்தில் அம்மி பறக்கும் போது அவரும் சேர்ந்து பறந்துடுவார். இது வைகோ ஒரு சிறந்த உதாரணம். இது ஒரு பார்ட்டு. அண்ணாமலை என்ன செய்கிறாரு, என்ன பண்ணார், எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அதை ஒரு இதுவாகவே அவர்கள் வைத்திருக்காங்க. அண்ணாமலை போல லீடர் தேவைன்னு சொல்கிறதுலாம் வச்சுருக்காங்க. இது எல்லா தேசிய கட்சியிலும் இருக்கும். காங்கிரஸ் கட்சியில் பாருங்கள், செல்வ பெருந்தகை அதிமுகவோட இருக்கார். இங்கே நயினார் நாகேந்திரன் திமுகவோட இருக்கார். இங்கே நயினார் நாகேந்திரன் அதிமுக தலைமையோடு இருக்கார். இப்போ அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு ஒருவேளை விஜயம் பெரிய ஸ்வீப் அடிக்குதுன்னா, ஒரு 30 சீட்டு பிஜேபி நிற்குதுன்னா 25 சீட்டு சாதாரணமாக ஜெயிச்சிருவாங்க. இது ஜெயித்தால் இந்த பெருமை நயினார் நாகேந்திரன் போய் சேருமா சேராதா? கண்டிப்பாக சார். இதை நம்ம எப்படி சகிச்சிக்க முடியும்? அப்போ இது அமையக்கூடாதுன்றதுல அவருக்கு கடுமையான கோவம். இல்லாட்டி ஏங்க அவர் கோவப்படுறாரு? என்னை அதிமுககாரங்க திட்டுறாங்க, நான் அவர் அமித்ஷா கொடுத்த வாக்குறுதிக்காக நான் சும்மா இருக்கேன், இல்லாட்டி 2 நிமிஷம் ஆகாது பேசுறதுக்கு, இப்படிலாம் ஏன் வாலண்டரியாக கொதிக்கிறீங்க? அப்படி யார் பேசுனா? செல்லூராஜ் பேசினாரா? திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாரா? கேடி ராஜேந்திர பாலாஜி யார் பேசுனா? இல்லை சிவி சண்முகம் பேசினாரா? உங்ககிட்ட யாருமே வரதே கிடையாது. இன்னும் கேட்டால் நீங்கள் கலந்து வர கூட்டங்களில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிய தீர்வுலாம் பேசுனீங்க, உங்களை வரவேற்றாங்க. அப்புறம் என்ன இப்போ திடீர்னு? அப்போ தெரியுதா செங்கோட்டையன் என்கிற நபர் இந்த டிடிவி அவர் நினச்சபடி இதுக்குள்ளே கொண்டு வர முடியல, இதெல்லாம் நடக்கலைன்னு ஒன்று அவங்களுக்கு வர்ற கோபத்தோடு சேர்ந்து இவருக்கும் கோபம் வருது. அங்கே அடித்தா இங்கே வலிக்குது. இதே மாதிரி நிலைப்பாடு தேசிய கட்சிகள் இருக்குன்னு சொன்னல. இப்போ கேஎஸ் அழகிரி, ராஜேஷ்குமார் இவங்கெல்லாம் திமுக எதிராக பேசிகிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக. மாணிக் தாக்கூர் பேசிகிட்டு இருக்காரா? கார்த்தி சிதம்பரம் பேசிகிட்டு இருக்காரா? இது எல்லா கட்சியிலும் உண்டு. ஆனால் இங்கே தான் இதை பெருசாக பூகம்பமாக்குவாங்க, இங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி விவகாரங்கள். அதனால் அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க. அதை அவர் மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா அவர் பெஸ்ட் லீடராக வருவார் என்ன கேட்டால். அவருக்கு அந்த இது தெரியல, அந்த பொறுமை இல்லை. நடுவில் நல்லா வந்தார், இப்போ மறுபடியும் பொறுமையின்மையாக போய்கிட்டு இருக்காரு. தன்னை ஒதுக்குறாங்களோன்ற ஃபீலிங்லாம். இது ஒதுங்கிறதே கிடையாது இவர்களுக்கு. இது காலம். இந்த காலத்தில் நம்ம பொறுமையாக இருந்தால் அடித்தோன்னா சிபிஆர் கூட வாங்க, இன்றைக்கி துணை ஜனாதிபதிங்க,
அவருக்கும் காலத்தில் அவருக்கு அவமானங்கள் பல விஷயங்கள் வந்திருக்குமா, வந்திருக்காதா? கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அவருது தமிழிசை சவுந்தரராஜன் 2 ஸ்டேட்டு கவர்னர் இருந்தாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. நாளைக்கு எம்எல்ஏ ஆகிடுவாங்க. சொல்ல முடியாது, சட்டமன்ற தலைவராக கூட ஆகிடுவாங்க. என்ன வேணும் நடக்கும் லைஃப்பில். நீங்கள் அதுக்கு எச் ராஜா கூடவா? நீங்கள் என்ன அவ்வளோ அனுபவிஸ்தரா? உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது, வயசு இருக்குது. நாளைக்கு நீங்கள் தான் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அந்த ஒரு பொறுமையோடு அவர் செயல்படணும். இந்த சூழ்நிலையில் தாவேகா என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது. தாவேகாவே தடுமாறிக்கிட்டு இருக்குது, அவங்களுக்கான பலம் இல்லை. இந்த சூழ்நிலையில் இவர்களை 3 பேரை எந்த வித பலம் இல்லாதவர்கள் மொத்தமாக கூட்டினால 2% ஓட்டு கூட இருக்காது. கண்டிப்பாக இவர்களோட தாவேகா கூட்டு வச்சு என்ன சாதிக்க போகிறாங்க? அதுக்கு என்டிஏக்குள்ளேயே வந்துடலாமே. அப்போ தாவேகா அதை விரும்பாது. இவர்களாக சொல்லிக்கொள்வது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார். அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பார். அப்படி ஆரம்பித்தார்னா 10ஓட 11 ஆகிடுவார், 3ஓட 4, அவ்வளோதான். அந்த வேலையை அண்ணாமலை செய்ய மாட்டார். செய்வார், நான் நம்பலை. இதுதான் பிரச்சனை. ஆனால் டிடி துரை என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அதிமுக அதிமுக கூட தாவேகா வந்துட்டு கூட்டணி அமைத்தால் விஜய் அவர்களையும் எடப்பாடியை வந்து ஏமாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எடப்பாடி வேலையை ஏமாத்துறது தான். அவர் ஒரே குரலில் பேசுகிறாங்களா? பாஜகவை எடப்பாடி ஏமாற்றிட்டார். எப்போ ஏமாத்தினார்? 2023-24. இப்போ என்ன பண்ணுகிறாரு? எல்லாம் ஒன்றாகிறாங்க. என்ன விஜய் ஏமாத்துறாரு இல்லை ஏமாத்தலைன்றது ஒவ்வொருத்தருடைய அரசியல். விஜய் தனக்கான என்ன இதுன்னு கேட்டு நிற்க போகிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து தான் நிற்க போகிறாங்க. இங்கே மாதிரியா 2019 எல்லாம் ஒன்றா நின்று கொள்கை கூட்டணி அந்த கூட்டணி எடுத்துட்டு வெளியில் போனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது தெரிஞ்ச ஒன்று 6 சீட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஏமாத்துறது. 6 சீட்டு தான், இல்லை வெளியே போ. எங்கே போகிறது? எங்கே தான் என்டிஏ இருக்க? வெளியே போனால் மக்கள் நல்ல கூட்டணி தான் மறுபடியும். சரிங்க, ஒரு 2 கூட 6 தான். அவருக்கும் 6 தான். ஓ, அவருக்கு 6ஆ? சரிங்க, அப்படி தானே வந்தாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எங்கே பேச்சுவார்த்தை போகுது. பாஜக 1 ஸ்டெப் கீழே இறங்கிறேன்றாங்க. விஜய்க்கு கூட கொடுங்க, நாங்கள் அடுத்தடுத்துக்கு வந்து 3வது இடத்துல பண்ணிக்கிறோம். 4வது 5வதுல பாமக தேமுதிக எல்லாரும் இது பண்ணிக்குவோன்றாங்க. அதனால் இவர் ஆற்றாமை இருக்குல்ல. அவன் இந்த ஒரு பொண்ணை விரும்புவான், அந்த பொண்ணை ஒன்றும் விரும்பியிருக்காது. அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேறு ஒருத்தனோட அமையும். அது என்ன இருந்தாலும் அது இன்னும் ஜெல்லாகல. அவன் இவ்வளோ ஏமாற்றிட்டு ஓடிடுவான் பாரு. அவன் வந்து இதுக்கு தான் விரும்புகிறான். கொஞ்ச நாள் பொறுத்து பாரு, 2 மாதம் ஆகணும்னு பாரு, விட்டு போயிடுவான். இப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பசங்க. லவ் ஃபெயிலியர் அண்ணா, காதலி நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டான். இவர் தான் ஒரு தலை பிரச்சனை காதலிச்சிருப்பார். ஆனாலும் என்ன சொல்லுவான்? அவன் விளங்க மாட்டான், அவன் விட்டு ஓட்டுவான். அந்த மாதிரி ஆற்றாமையில் இருக்கார் டிடிவி சார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சட்ட ஆலோசகர்கள் மூலமாக வந்து விவாதம் பண்ணிக்கிருக்காரு, ஆலோசனை பண்ணிக்கிருக்காரு. ஒருவேளை அவர் இது மாதிரி வழக்குகள் தொடுக்கப்பட்டால் அது ஒரு மேலே அதிமுகவுக்கு பாதகமாக அமையும்லாம் வந்து சொல்லப்படுது. இங்கே பெரிய வழக்கே சசிகலா போட்டது, பொதுச் செயலாளர் வழக்கு. இப்போ வரைக்கும் என்னாச்சு? இவர் என்னை நீக்கினது சட்டப்படி தவறுனா, இவர் கட்சி கட்டுப்பாடை மீறி வெளியில் பேட்டி கொடுத்தது சட்டப்படி தவறு இல்லை. கண்டிப்பாக. அதற்கு பிறகு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட எந்த தொடர்பும் வச்சிக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நீக்குவோன்றதும் கட்சியில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீக்கினாங்க. நீ என்னை எப்படி நீக்கலான்னு போயெல்லாம் கேட்கணும். நீங்கள் தான் நீக்கினா சந்தோஷப்படும் தானே சொன்னீங்க. கண்டிப்பாக. அப்புறம் மறுநாள் ஏன் வேதனை அடைந்தீர்கள்? அதுக்குள்ளே எப்படி ஒரு நாள்லேயே முடிவு மாறிச்சு? ஒரே நல்ல மாற்றம். இப்போது நீங்கள் நீக்கியாச்சு, வேறு என்ன பண்ண முடியும்? நான் கேஸ் போடுவேன் வக்கீலை வச்சுட்டு. உரிமையல் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும் கட்சி விவகாரம்லாம். அங்கே வந்து என்ன, ஆமாங்க இவர் பாருங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்தோம், இது கொடுத்தோம், எதுவுமே செய்யலைங்க. 15 நாள் கேட்குறாரு நோட்டீஸு. நாங்கள் 3 மாதமே டைம் கொடுத்தோம். அந்த மாதிரி கட்சி தலைமைக்கு எதிராக வெளியில் வந்து பேட்டிலாம் கொடுத்தாரு, கெடுலாம் வச்சார். இதை பாருங்கள் ஆதாரம். அப்படியே நாங்கள் வந்து கட்சி பொறுப்புலேருந்து மட்டும் நீக்கிட்டு அவரை மரியாதை கொடுத்து வச்சுருந்தோம். அவர் மறுபடியும் கட்சிக்கு ஆகாதவரோடு சேர்ந்துக்கிட்டு பேட்டி கீட்டிலாம் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தார். அதனால் நீக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. இது எங்கள் கட்சியுடைய நடைமுறையில் இருக்குது. இத்தனாவது பேரால் இது இருக்குது. அந்த அடிப்படையிலேயே எடுத்துட்டோம். அது எங்களுடைய உயர்மட்ட தலைவர்கள் கூட்டத்தில் நாங்கள் முடிவு பண்ணி எல்லோரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டுள்ளார்கள். நாங்கள் பைலா இது மினிட்ஸ் புக்கு இல்லை, நடுவிலேயே ஒரு பொதுக்குழுவை கூட்டி இவர் சசிகலாவுக்கு பண்ணாங்கல்ல, நீக்கினது சரி என்னன்னு தீர்மானம் போட்டால் என்ன பண்ணுவீங்க? கட்சியே ஒரு மனதாக அனுப்பிச்சிச்சிங்க. இவர் என்ன கோர்ட்டு, அவ்வளோதான். கட்சியே அனுப்பிச்சிச்சா ரைட்டு விடுன்றாங்க. சும்மா லுள்ளாயின்வாங்கல்ல, அந்த மாதிரி. அதெல்லாம் நடக்காது சார். இப்போ 2026 தேர்தலுக்கு முன்னாடி இது போன்ற சிக்கல்கள்லாம் வந்துட்டு அதிமுக வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு போயிட்டே இருக்குது.
நகராட்சி நிர்வாகத்தில் அந்த நியமனங்களில் 850 இடி வந்து லெட்டர் எழுதியிருக்கு, நடவடிக்கை எடுக்கணும். அன்றைக்கி அதுதானே போனோம் கண்டிப்பாக டிபேட்டில். ஆனால் இந்த மேட்ரு தானே போய்கிட்டு இருந்தது. அதனால் இது எல்லாமே கட்டமைக்கப்படுறது. நீங்கள் அதோட ஜோக் பாருங்கள், எனக்கு அதுதான் சிரிப்பு. மூத்த பத்திரிகையாளர்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் எடப்பாடிக்கு வைத்த ஆப்பு இனி தப்பிக்கவே முடியாது, அவ்வளவுதான் எடப்பாடி. என்னங்க சொல்கிறீங்க? எதுக்காக இது நடக்கும், என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு இது கிடையாது. நம்ம ஊரில் என்னென்னா அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே போகிறது, மடக்கி கேட்குறது கிடையாது. இந்த நிறையா சேனல்லே அப்படி தான் இருக்குது. இவர் நாட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான்றது. இதில் பலரும் வந்து நடைமுறை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சி நீங்கள் எனக்கு என்னெல்லாம் பண்ணிட முடியாது. அந்த கட்சி பண்ணுறத அவங்க அங்கீகாரம் வாங்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது வந்து இப்போ பாருங்கள், தாவேகா பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாங்க. 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து தான் கூட்டணும், ஆனால் அவர் கூட்டுறாங்க. ஒருவேளை அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த நியமனங்கள்லாம் ஒரு ஒப்புதல் வாங்குறாங்கன்னா அதையும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் அவங்க சமர்ப்பிக்கணும். நாங்கள் பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் இதுன்னு. இந்த மாதிரி நடைமுறைகள் வந்து மீறினு ஏதாவது பண்ணால் தான் நீங்கள் இது. இப்போ எடப்பாடிக்கு ஆப்பு வைத்தார் செங்கோட்டையன், இனி தப்பிக்கவே முடியாது, அது இதுன்னு போடுறாங்க. அதிமுகவே அவ்வளோதான், ஒன்றும் அவ்வளோதான்றாங்க. செங்கோட்டையன் கூட ஒரு 40 எம்எல்ஏ, ஒரு 35 மாவட்ட செயலாளர்கள்னா ஆப்பு உண்மையிலேயே கரெக்டு தாங்க, என்ன ஆகுமோ, திமுக ஜெயிக்கிறதுக்கான வழியாயிடுச்சு, தேவையில்லாமல் செங்கோட்டையனை வெளியே விட்டாங்க, ஒழுங்காக ஒற்றுமையாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கூட உன் டிரைவர் கூட வரலையே, அப்புறம்னா இதுதான் நிலைமை. அதனால் இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டது தான். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கு, ரொம்ப நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.